ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தங்கச்சி தங்கச்சி குழந்தைக்கு 2வது பொண்ணுக்கு வந்து பர்த்டே. என் தங்கச்சிக்கு வந்து 2 பொண்ணு. 2வது பொண்ணுக்கு தான் பர்த்டே. ஸோ அதனால் வந்து தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தோம். நானும் ஹஸ்பண்டும் போயிட்டோம். அப்புறம் தம்பி ஒய்ஃபு, தம்பி குழந்தை எல்லாம் அவங்க வந்துட்டாங்க. எங்கள் அக்காவும் வந்துட்டா. இது வந்து 7வது பர்த்டே. அப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு 8 மணிக்கு கிளம்புனோம் இங்கேருந்து. அங்கே 9 மணி ஆகிடுச்சு. போயிட்டு கேக் வெட்டி என் தம்பிக்கு எல்லாேருக்கும் ஊட்டி விட்டாங்க. குட்டி பாப்பா ஊட்டிட்டு அப்புறம் வந்து அங்கே அந்த தெருவாளுங்கள்லாம் வந்திருந்தாங்க. கூப்பிட்ருந்தா. அவள் மாமியார் வீட்டிலலாம் அம்மா வீட்டில் தான் இருக்கா. அங்கே எல்லாமே அவள் வளர்ந்தது எல்லாமே அங்கன்றதால எல்லாருமே வந்திருந்தாங்க. இவள் போய் கூப்பிட்ருந்தா அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து கேக்கெலாம் வெட்டி முடிச்சுட்டு எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுக்குறது தம்பி தான் கட் பண்ணி கொடுத்தான். இவன் வந்து தம்பி. இவங்க வந்து தங்கச்சினா கூட பொண்ணு, எங்கள் பெரியம்மா பொண்ணு. எங்கள் அக்காவும் இவங்க பெரியம்மா பொண்ணு. எங்கள் பெரியம்மா பெரியப்பா இல்லை. ஸோ அதனால் வந்து எங்களுக்கும் யாரும் இல்லாதால அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே. ஸோ அதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் எதனா ஃபங்க்ஷன்னாலும் நாங்களும் போயிடுவோம். அவங்க வீட்லேயும் அங்கேயும் எந்த ஃபங்க்ஷன்னாலும் நாங்களும் போயிடுவோம். அதனால் வந்து ஃபங்க்ஷன் கூப்பிட்ருந்தா நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு கேக் வெட்டிட்டு ஒரே அம்மாக்குள்ள தம்பி குழந்த தான் செம்ம சேட்டை. ஒரே அட்டகாசம். எல்லாரையும் போட்டு எங்கள் அக்கா பொண்ணு போகிறப்பறா வந்து எங்கள் அக்கா பொண்ணு 2வது பொண்ணு அவளை போட்டு அடிக்கிறான். எதுவுமே சொல்லக்கூடாதுன்றான், போட்டு அடிக்கிறான். அப்புறம் வந்து நான் வெட்டணும், கேக் வந்து நான் வெட்ட போகிறேன்னு சொல்லிட்டு நான் வெட்ட போகிறேன் அப்படின்னு அவன் போயிட்டு அவன் ஒரு பக்கம் அவனை பிடிச்சி வெட்டினதுக்கப்புறம் தான் சைலண்ட்டாக அவன் தெரியுது இல்லை. அவன் இப்போ வந்து 2.5 வயசு ஆகுது. அவனுக்கு எல்லாமே தெரியுது. அதான் கேக்கு வெட்டினா நானும் வெட்டணும், எதனா இது பண்ணாலுமே நானும் பண்ணணும், வண்டி எடுத்தாலுமே நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து கிஃப்ட்டு வந்து தம்பி வந்து என்ன கொடுத்துருந்தான்னா ஃபோட்டோ, அவள் பாப்பா ஃபோட்டோ மட்டும் பிரிண்ட் பண்ணி அவங்க கிஃப்ட்டு கொடுத்துருந்தான். அந்த கிஃப்ட்டே நான் தான் கொடுப்பேன்னு சொல்லி என் தங்கச்சி எங்கள் தம்பி ஒய்ஃப்கிட்டேருந்து வாங்கி அப்புறம் நான் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் கையில் வச்சுட்டு இருந்தான். நான் வந்துட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி நெக்லஸும் அதுக்கு மேட்சாக கம்பளும் அது மாதிரி நான் வாங்கிட்டு போயிருந்தேன். போயிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் பெரியம்மா இறந்ததுக்கப்புறம் நாங்களும் அங்கே போகல. திருவேற்காடு தான். திருவேற்காடு சிவன் கோயில் ஒட்டி தான் இருக்காங்க. ஸோ அங்கே ரொம்ப நாள் ஆச்சு. போயிட்டு சரி கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஜாலியாக பேசிவிட்டு அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு என் பர்த்டேலாம் வருதா. ஸோ அதனால் அடுத்தது என்ன பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்கள் இதுமாதிரி எல்லோரும் ஒன்று சேர்ந்தா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லாம் பிளான் பண்ணின்னு எல்லாம் பேசிகிட்டே இருப்போம். அதனால் அடுத்தது யார் ஃபங்க்ஷன் வருதுன்னு உட்காந்துட்டு யார் பர்த்டே அடுத்தது நெக்ஸ்ட்டு யாருக்கு வரும் அப்படின்னு எல்லாரையும் உட்காந்து நோட் பண்ணிவிட்டு எல்லோரும் பேசிக்கிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. அப்புறம் வந்து சாப்பாடு செஞ்சுருந்தா பாப்பா. எல்லாருமே சாப்பிட்டு அப்புறம் வந்து தங்கச்சி வீட்டில் வந்து நாய்க்குட்டி போட்டிருந்தது. 6 குட்டி போட்டிருந்தது. தம்பி குழந்த நாய்னா ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் பயப்படுறான். உட்காந்துட்டான். நாய்க்குட்டியும் ஒரே ஆட்டம். நல்லா விளையாடின்ட்டு ஜாலியாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். 10:30 ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.